ஃபைனலி த வெயிட் இஸ் ஓவர். காஞ்சரிங் யூனிவர்ஸோட லாஸ்ட் பார்ட்டான த லாஸ்ட் ரைட்ன்றது இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸில் வேர்ல்டு வைடாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ, ஒப்பீனியன், விஎஃப்எக்ஸ்லாம் எப்படி இருக்குன்றத என்னோட ஓன் ஒப்பீனியனை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த படத்தோட ஒன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா 1973 பென்சில்வேனியா வெஸ்ட் பிட்ஸ்ன்ற ஒரு ஊரில் ஸ்மெல்ஸ் ஃபேமிலின்றவங்க ஒரு வீட்டுக்கு குடியேறி போகிறாங்க. அவங்க குடியேறி போன அடுத்த நாள்லேருந்து அமானுஷ்ய விஷயங்களை வந்து அந்த வீட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது போக போகவே அவங்களுக்கு ரொம்ப டார்ச்சராக இருந்தோன்னே என்னதான் பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க எவங்கிட்ட சொன்னாலுமே நம்பவே இல்லை. அதனால் வேறு வழி தெரியாமல் இவங்க மீடியாவாக அணுகுறாங்க. மீடியாவில் இவங்க சொன்ன விஷயத்தை கேட்ட எட் அண்ட் லொரைன் வாரன் அவங்களா வந்து முன் வராங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்ன இருக்குன்றதை நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண விஷயங்கள், அந்த வீட்டில் அப்படி என்னதான் இருந்துச்சு, கடைசியாக அதை அவங்க வெரைட்டி அமிச்சாங்களா இல்லையான்றதை சொல்கிறது தான் இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சரிங் 3 த டெவில் மேட் மீ டு டூ இட் அப்படின்றது 2021 ரிலீஸ் ஆன படத்தோட சீக்வல் தான் வந்து இந்த காஞ்சரிங் த லாஸ்ட் ரைட். இந்த படம் அந்த காஞ்சரிங் 3யோட ஒரு சீக்வல் தான் இந்த படம். இந்த படத்தை இயக்குனது வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் சாவிஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சரிங் 3யோட டேரக்டர் தான் இதையும் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேபி ஜேம்ஸ் வான் பண்ணியிருக்கலாம், அதுதான் நான் அதிகமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். காஞ்சரிங் 1ல் அவர் பண்ண மேஜிக்கை காஞ்சரிங் 3 அவ்வளோ வந்து கொடுக்கலன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து இருக்குது. ஸோ அவர் டைரக்ட் பண்ணியிருந்தாருன்னா கொஞ்சம் அவரோட மேஜிக்கை இதில் வந்து பார்த்துருக்கோம். வழக்கம் போல் நம்ம பேட்ரிக் வில்சன் அண்டு இந்த வெரா ஃபார்மிங் அவங்க வந்து எட் அண்ட் லொரைன் ரோலை வந்து பக்காவாக பண்ணி முடிச்சிட்டாங்க. அதையும் தாண்டி அந்த வீட்டில் அப்படி என்ன இருக்குன்றத நம்ம லொரைன் வந்து எட்டுக்கிட்ட சொல்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் ஒரு விஷயம் ஒன்று காட்டுவாங்க. அதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னாவே அந்த ஃபீலிங் வந்து நல்லாவே வந்து பண்ணலாம். அதாவது இந்த ட்ராமா மாதிரிலாம் வந்து கொண்டு போயிருக்காங்க. நம்ம ஜூடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையனை வந்து லவ் பண்ணதை அவங்க வந்து ப்ரொப்போஸ் பண்ணோம். அவங்க வந்து அந்த ஸ்டோரி அவங்க 2 பேருக்கும் ஜூடி அவங்க பாய் ஃப்ரெண்டு ஸ்டோரிலாம் கொஞ்சம் ட்ராமாவாக வந்து இழுக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் என்னோட ஒப்பீனியன். ஓவராலாக படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள் தான். காஞ்சரிங் ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஜஸ்ட்டு எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் போய் பார்த்தீங்கன்னா வெல் அண்ட் குட்டாக இருக்கும். நீங்கள் வந்து அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி நம்ம ஒரு படம் எடுத்தோம்னா அதை வந்து நல்லா இல்லைன்னு சொல்லலாம். இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி. ஸோ அவங்க அதை தான் வந்து கதையை எடுத்து எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம ஜேம்ஸ் வான் பண்ணியிருந்தாருன்னா கொஞ்சம் யூனிக்னஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த மைக்கேல் சாவிஸ் பண்ணனால ஓரளவு காஞ்சரின்றது நல்லா இருக்குது. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.